ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு தாங்க. வெனஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி, அதனால் நேற்று சண்டே மீன் வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் எறாவை நேற்றே க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எறா போட்டு நல்லா தொக்கு வச்சாச்சு. அடுத்து மீனுமே பார்த்திங்கன்னா நான் நாக்கு மீன் தனியாக மசாலா தடவி எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்து கொஞ்சம் எறாவும் மஷ்ரூமும் சேர்த்து நல்லா ப்ரான் மஷ்ரூம் பிரியாணி தாங்க இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளி அதையும் சேர்க்குறேன். சேர்த்து இது நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமையும் சேர்த்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. அடுத்து மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற அந்த எறாவையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசியும் சேர்க்குறேன். சுட தண்ணி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தையும் நம்ம அரை முடி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஹை ஃப்ளேமில் 8 நிமிஷம் வச்சு எடுக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா தம்மில் போட்டுடலாங்க. இப்போ சூப்பரான ப்ரான் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ப்ரான் மஷ்ரூம் பிரியாணி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, முட்டை, நாக்கு மீன் வறுவல், அடுத்து ப்ரான் பெப்பர் மசாலா, சூடான சாதம், ரசம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. தேங்க்யூ.